மாமா வேணாமா மாமா ப்ளீஸ் மாமா ஏமா என்னடி ஏமா இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல, நிறைய அம்மாங்க இப்படிதான் பண்றாங்க. மா இந்த அம்மாவது பெத்த புள்ளைய படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஹாஸ்டல் அனுப்புவாங்களாமா, அதுவும் போர்டிங் ஸ்கூல்ல. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? மாமா நீ என்ன பேக் பண்ணி அனுப்பிட்டேனா உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ஒரு கவலையும் பட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? அநியாயம் இல்ல, அத்தியாவசியம். அம்மா ப்ளீஸ். ஏய், இது என்னோட டிசிஷன் மட்டும் இல்லடி, உங்க அப்பாவும் உன்னை ஹாஸ்டல்ல தான் போட சொன்னாரு. என்னது அப்பாவுமா? ஆமா, நீங்க இருந்தா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, டைமுக்கு தூங்க மாட்டேங்கிற, போதா குறைக்க அப்பப்ப ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, நீ என் உயிர் எடுக்கிற. மெயினா அதுக்கு தான் உன்னை ஹாஸ்டலுக்கே அனுப்புறேன். ஏமா அம்மான்ற உரிமையில தானமா கேக்குறேன், அது தப்பாமா? தப்பு இல்லடி, எனக்கு தெம்பு இல்ல. நீ இந்த 2 வருஷம் ஹாஸ்டலுக்கு போய் படிச்சினா, நல்ல மார்க் எடுத்துட்டீனா காலேஜுக்கு போனா நீ கஷ்டமே படலாம், ஜாலியா இருக்கலாம். மாமா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருக்காதம்மா. மாமா ப்ளீஸ் நான் போலமா ப்ளீஸ். நோ வே, நீ ஹாஸ்டல்ல போய் படிச்சினாதான் உனக்கு டிசிப்ளின் வரும், நல்ல ரிசல்ட்டும் வரும். சோ யூ கோ. பேக் பண்ணி வச்சிட்டு இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? அம்மா போடினா. ப்ளீஸ். நீ இன்னும் போலையா? போடினா. மா ப்ளீஸ் மா. மா என்னடி? ஏமா அப்படி பண்ண? என்ன பண்ண? எந்த தாயுமே பெத்த பொண்ணுக்கு பண்ணாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிருக்க. அப்படி என்னடி நான் செஞ்சேன்? அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்ணை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்க அப்பா கிட்ட. ஆமா சொன்னேன். ஏமா அப்படி சொன்ன? ஏண்டி இப்பெல்லாம் டிவில என்னென்ன பாக்குறோம், இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்த பொண்ணுங்களா என்னென்னமோ பண்றாங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்து உருப்படாம போயிட்டேனா என்னடி பண்றது நானு? அதுக்குன்னு இங்க இருந்து 40 கிலோமீட்டர்மா காலேஜ். டெய்லியும் அந்த பஸ்ல போயிட்டு வர சொல்ற. அந்த காலேஜும் அந்த கோர்ஸையும் நான் கேட்டனா? நீ தானே எடுக்க சொன்ன. பிடிக்காத கோர்ஸ் பிடிச்ச மாதிரி நடிச்சு அதுக்கு காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ட்ரெஸ் பண்ணி புக்கெல்லாம் எடுத்து வச்சு நீ பண்ணுவே ஒரு மட்டமான டிஃபனு. அது வேற அந்த டப்பால பேக் பண்ணி அறுக்க பொறுக்க அந்த காலேஜ் பஸ் புடிச்சு சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியலமா. காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடுதுமா. சரி ஈவினிங் வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஈவினிங் அதுக்கு மேல அந்த பஸ் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அந்த பஸ்ல ஏறி இந்த டிராபிக்ல வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள 8-9 மணி ஆகுது. கிளாஸே 8 மணி நேரம் தான் தெரியுமா, அதுக்கு நீ 6 மணி நேரம் டிராவல் பண்ண வைக்கிற. முடியலமா என்னால. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் உன்னை ஹாஸ்டலுக்கே அனுப்ப மாட்டேன். ஏமா இப்படி படுத்துற? காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுஞ்சு கிளம்பி போறது நானுமா? எனக்கு தான் அந்த கடுப்பு தெரியும், உனக்கு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு என் கண் பார்வையில தான் இருக்கணும். மா வேணா ஒண்ணு பண்றமா, ஹாஸ்டலுக்கு வந்த உடனே உனக்கு வீடியோ கால் பண்ணி வச்சிடுறேன். நான் தூங்குற வரைக்கும் வீடியோ கால் ஆன்லயே இருக்கட்டும், நீ பாத்துட்டே இரு சரியா? சிச்சி சிச்சி, நீ வேணா காலேஜ் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கே வா, நான் உன்னை நேர்லயே பாத்துக்கிறேன். ஏமா என்ன போட்டு இப்படி படுத்துற? உண்மையவே முடியலமா, டயர்டா இருக்குமா. வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன? காலேஜ் பக்கத்துல வீடு மாத்தி விட்டுறலாமா? ஏம்மா தாயே, ஒன்னும் தேவையில்ல, வீடு இங்கே இருக்கட்டும். நான் பெரிய பொண்ணுமா, வளர்ந்துட்டுமா, எனக்கே என்ன பாத்துக்க தெரியும். நீ சரிப்பட்டு வர மாட்ட. அப்பா கிட்ட பேசி நான் எப்படி காலேஜ் ஹாஸ்டல் சேரணுமோ அப்படி நான் சேர்ந்துக்கிறேன். உங்க அப்பா ஓகே சொல்லுவாரா? அதெல்லாம் நான் பேசினா சொல்லுவாரு. ஹாஸ்டலுக்கு எப்படி போன்னு நானும் பாக்குறேன். என்ன போன் எடுக்கல? என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு? ஹலோ. ஏண்டி இதுக்கு முன்னாடி 2 வாட்டி போன் பண்ணனே, ஏண்டி எடுக்கல? நீ என்னமா லவ்வரா போன் அடிச்ச உடனே எடுக்கிறதுக்கு? எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? அதெல்லாம் அப்படிதான். சரி என்ன பண்ற? ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ண கரெக்டா?
ஆமா. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் உங்ககிட்ட? படிக்கிறேன்னு சொன்னேன். அதே தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. உனக்கு ஏம்மா என் மேல திடீர்னு இவ்ளோ அக்கறை? ஏண்டி அக்கறை இருக்காதா? எனக்கு நீ ஒரே பொண்ணு இல்ல? இல்ல, நான் சாப்பிட்டேனா தூங்குனேனான்னு ரொம்ப யோசிக்கிறியே. உன்னை பத்தி அம்மா நான் யோசிக்காம வேற யார் யோசிப்பா சொல்லு? நல்லா யோசிச்ச. அதான் புடிச்சு இந்த ஜெயில போட்டி. அப்புறம் என்ன? ஏய், நான் எது பண்ணாலும் உன்னோட ஃபியூச்சருக்காக தாண்டி பண்ணுவேன். நல்லா பண்ண என் ஃபியூச்சருக்கு. சரிம்மா போனை வைமா, நான் படிக்கணுமா. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காத. ஏய் வச்சிடாத. உடம்பு பாத்துக்க, நல்லா சாப்பிடு சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சும்மா சும்மா சாப்பிட்டுட்டே இருக்காத. முதல்ல அந்த முறுக்க கிழவை தீனி பண்ண. கண்டுபிடிச்சிட்டா? பாத்துடி எழுந்துரு. பாத்து எப்படி தப்பிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ, என்னாச்சு? அம்மா கால் பண்றாங்க. எடுத்து பேசு. வீடியோ கால் பண்ணிருக்காங்கடி. போச்சு, நான் மாட்டினேன். சரி இரு, நீ எடுக்காம இருந்தாதான் டவுட் வரும். நீ அட்டன் பண்ணி பேசி கேமராவை ஆஃப் பண்ணிடு. நல்ல ஐடியா தான். மா, என்னடி ஒண்ணுமே தெரியல, இருட்டாவே இருக்கு. இருக்கியா இல்லையா? அது ஹாஸ்டல்ல ரூம்ல எல்லாரும் தூங்குறாங்கம்மா. அதான் லைட்ல ஆஃப்ல இருக்கு. சரி சரி, ஏதாவது ரூம்குள்ள போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு பேசுடி. லைட்டு ஆனா? ஐயோ, வார்டன் வேற ரவுண்ட்ஸ்ல இருக்காங்கம்மா. அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. எல்லாரும் வேற தூங்குறாங்க. லைட் ஆன் பண்ணுமா, ஒரு நிமிஷம் நான் ஒன்னு பாத்துக்கிறேன். மா, அப்படிலாம் பேச முடியாதுமா. வார்டன் வந்து திட்டுவாங்கம்மா. நீ போன் வை, நான் நார்மல் கால் பண்றேன். சரி, புள்ளைய பார்க்க முடியாது போல. நல்லா மாட்டினேன். என்ன பண்ண போறியோ? என்னடி ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது? அம்மா, ரூம்ல இன்னும் 2-3 பேர் தூங்கலம்மா. சிரிச்சிட்டு இருக்காங்க. அதான். பேட் கேர்ள்ஸ்மா. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் பாரு குட் கேர்ள். உன்கிட்ட மட்டும் தான் சமத்தா பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீ என் செல்லம். நல்ல புள்ள தானே நீ. சரி, நான் அப்புறமா பேசவா? ஏதோ வண்டி போற மாதிரியே சத்தம் கேக்குதுடி. வண்டி. என்னடி எங்கடி இருக்க? கேம் விளையாடுறாங்கம்மா. கேம். ஏமா, சரி சரிமா, நீ அவன் கூட சேர்ந்துல கேம்ல விளையாடாத. என்னடி நாயெல்லாம் குலைக்குது? அது ஏதாவது பக்கத்துல கொலைக்குமா? வெளியே குலைக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ 10 மீட்டருக்குள்ளேயே குலைக்கிற மாதிரி தெரியுது. அது வார்டன் நாயா இருக்குமா? ஏய், என்னடி வார்டன் போய் நாயெல்லாம் சொல்ற? சீச்சி சீச்சி, வார்டன் ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் கொலைக்கும்னு சொன்னமா. சேஃப்டி பர்பஸ்ல இப்பெல்லாம் எல்லா இடத்துலயுமே சேஃப்டிக்காக நாய் வளர்க்குறாங்கம்மா. யூ நோ தட்? ஓ சரி சரி. சரிம்மா, நான் வச்சிருவா. தூங்குறேன். ஏம்மா அதுக்குள்ளே வச்சிடுற? மா, ரொம்ப நேரம் பேசி பேசி காலெல்லாம் வலிக்குதுமா. நான் வைக்கவா? என்னது, கால் வலிக்குதா? சி, காது வலிக்குது, காது. சரிம்மா, பாய், குட் நைட். அப்பா, சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. சரிவா போலாம். சப்பா. அம்மா, நிக்கிமா, வா வா. என்னடி இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? ஹாஸ்டல் காமிச்சதும் இல்லாம பேச்ச பத்தியா? அவனும் அங்க ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டான். ஸ்நாக்ஸ் வாங்க காசு கொடுனா நீயும் கொடுக்க மாட்ற. சாப்பாடும் கன்றாவியா இருக்கு. வேற எப்படி இருப்பாங்க? எதுக்குடி வந்தது வராதமா அம்மா கிட்ட எரிஞ்சு விழுற? அடிக்கிற வெயில்ல நானும் எரிஞ்சு போய் வந்திருக்கேன். நான் வந்து நில்லுமா, அந்த பெட்டி எடுத்துட்டு வா. கொடுத்த அமிச்சதுல எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துட்டு வந்தாளா? என்னம்மா செஞ்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்லடி, பொங்கலும் சாம்பாரும். பொங்கலும் சாம்பாருமா? நெய் போட்டா? நெய் போட்டு உனக்கு பிடிச்ச முந்திரி எல்லாம் வறுத்து போட்டிருக்கேன். So sweet. நீ என்னடி பொங்கலுக்கே இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? மா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. நீ அமைதியா இரு. ஹாஸ்டல்ல காலையில காஞ்சு போன தோசை, மத்தியானம் மட்டமான புளியோதரை, இந்த வாரம் பிரியாணின்னு ஒண்ணு போடுவாங்க பாரு. குழஞ்சு போய் கன்றாவியா இருக்கும். அதுக்கு பொங்கலும் சாம்பாரும் எவ்வளவு மேல் தானே? ஆமா ஆமா, நீ சாப்பிடு. சாம்பார் போட்டுக்கிறேன்.
பொங்கலே இப்படி சாப்பிட்ற அளவுக்கு ஆயிட்டாளே என் பொண்ணு. ம் நிக்கிலா, நிக்கி, என்னம்மா? என்னடி உன் திங்ஸ்லாம் மிஸ் ஆகுது? என்ன திங்ஸ் மிஸ் ஆகுது? 2 பிளாக் பேண்ட் வச்சுதான், 1 தான் இருக்கு. 2 சார்ட்ஸை காணோம், ஒரு ரிப்பனை காணோம். ஓ தெரியலமா, அதுல அதான் ஹாஸ்டல்ல மிஸ் ஆயிருக்கும். என்னடி சொல்ற? அது எப்படி மிஸ் ஆகும்? மா, நாங்கெல்லாம் ஸ்கூல்ல ஒரே யூனிஃபார்ம் தானமா போடுறோம். இப்ப காலேஜ் மாதிரி கலர் கலர் ட்ரெஸ்னா கரெக்டா எடுத்து வைக்கலாம். வேற யாரா பேக்ல மிக்ஸ் ஆகி அப்படியே மிஸ் ஆயிருக்கும். ஓ அப்படி சொல்றியா? ஆனாலும் அநியாயமா என்ன இப்படி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு டிப்ரெஷன் காலாக்கிட்டல. போயும் போயும் பொங்கல் சாம்பாருக்கு போய் எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலைமை. சரி சரி, ரொம்ப புலம்பாத, போய் படிப்போ. ஏமோ, நான் வந்திருக்கிறது ஹாஃப் ஏர்லி லீவ்ல. நீ எழுத போறது போர்டு எக்ஸாம். அங்க எல்லாம் தான் வரும். நீ திருப்பி போய் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணு போ. சபா. பேண்ட் வர தைக்க கொடுக்கணும். போடிங்கிற. போறேன் போறேன். குண்டாத்தி. மா, மகிமா எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. ஹாஸ்டல்லாம் செட் ஆயிடுச்சா அதெல்லாம் உனக்கு? பக்காவா செட் ஆயிடுச்சு. ஆ, என்னடி பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன்? பூஜாவோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேமா. அதையும் சேர்த்து துவைச்சு கொடுத்துரு. என்ன பார்த்தா உனக்கு என்ன ட்ரை கிளீனர் மாதிரி தெரியுதா? அவளே பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி. அவளால லாண்ட்ரிக்கெல்லாம் காசு கொடுக்க முடியலமா. அதனால தான் ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும் அவ ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். சரி குடு, துவைச்சு தரேன். சரி, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும். அம்மா உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். பிரியாணியா? வா, இந்தாம்மா பிரியாணி சாப்பிடு. அம்மா என்னம்மா இது? பீஸ் எதுவுமே காணோம். வெஜ் பிரியாணி. வெஜ்ஜா? ஆமாடி. ஏமா நான்வெஜ் பிரியாணி பண்ண வேண்டியதானே? என்ன மகிமா, நீ ஹாஸ்டலுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இன்னைக்கு வேலைக்கிழமை, நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோமா? நம்ம தான் சாய்பாபா கும்பிடுறோமே. ஐயோ சாரிம்மா. ஹாஸ்டல் போனதுல எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஹாஸ்டல்ல டெய்லியுமே நான்வெஜ் தாம்மா. அப்படியா? ஆமா. அதான் இந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு நாள் பொறுத்துக்கோ. வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான்வெஜ்ஜா சமைச்சு போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. பொறுத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ம், சும்மா அப்படியே ஒன்னையும் அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு போலாமே தான் வந்தேன். உன் கையால சாப்பிடணும்லாம் ஆசையா வரல. ஹாஸ்டல்லே சூப்பரா இருக்கு சாப்பாடுலாம். பாக்குறேன்டி உனக்கு எவ்வளவு நாள் இந்த ஹாஸ்டல் சோறு போடுதுன்னு. சரி அதை விடு. டெசர்ட்க்கு ஐஸ்கிரீம் இருக்கா? ஏய், நான் என்ன ஹோட்டலா நடத்துறேன் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு? ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ ஆர்டர் இட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் மம்மி. இந்த சாப்பாடு நீயே சாப்பிடு. வர வர இவன் நடவடிக்கையே சரியில்லை. ஹலோ சொல்றி. அம்மா, ப்ராஜெக்ட்டுக்கு 420. அம்மா நான் இல்லம்மா. உன்ன சொல்லலடி. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 420 கட்டணும் அதானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஸ்கூல்ல இருந்து மெயில் வந்துச்சுடி. இதெல்லாமா மெயில் அனுப்புறாங்க? வெரி பேட் ஸ்கூல். சரி, நான் 420 அனுப்பிச்சு வைக்கிறேன்னா. மாமா 420னா கரெக்டா அதை மட்டும் அனுப்பாம ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டேன்னா பக்கத்துல ஏதாவது பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன்ல. ஏய் அதெல்லாம் சாப்பிடாத. எக்ஸாம் டைம்ல உடம்ப கேத்துக்காத சரியா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தாதான் பசங்களாம் கெட்டு போயிடுவாங்கடி. நீ அனுப்புற 100 ரூபாயில நான் அப்படியே கெட்டு போறேன். இங்க அவங்க பெத்தவங்க எல்லாம் அவங்க குழந்தைங்களை வாரம் வந்து பாத்துட்டு போறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. செலவுக்கு கையில காசு கொடுத்துட்டு போறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு நீ இந்த பேச்சு பேசுற? முதல்ல நீ கடைசியா எப்ப என்ன வந்து பார்த்த? அது இல்லடி, அப்பப்போ அம்மா உன்னை வந்து பார்த்தா உனக்கு ஏன் ஞாபகமா இருக்கும்ல, அதான் நான் வரல. அது மட்டும் இல்ல, பசங்களுக்கு அவ்வளவு இடம் கொடுக்க கூடாது, கெட்டு போயிடுவாங்க. உண்மையிலேயே நீதான் என்ன பெத்தியாமா? இந்த டவுட் எனக்கே இருக்கு. நீ இவ்வளவு வாய் அடிக்கிற, எனக்கு தான் பிறந்தியான்னு. நீ எனக்கு ஒன்னும் காசே அனுப்ப வேணாம், நான் பிச்சை எடுத்துக்கிறேன் போ. சரி சரி, உட்காரதா உட்கார. நல்ல விளையாட்டுக்கு சொன்னம்மா. 420 அனுப்பு. பயம் இருக்குல்ல, அனுப்புறேன் வை. பாய். சி, முறுக்கு மட்டும் நல்லா வாங்கி வாங்கி தின்ன தெரியுது. ஷப்பா. இன்னத்துக்கு யார் ஃபோன் பண்றா? மகிமா. ஹலோ அம்மா, என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கேன்? அர்ஜென்ட்டா ஒரு 10K வேணுமா, அனுப்புறியா? என்னடி அர்ஜென்ட் உனக்கு? அது ஒரு ப்ராஜெக்ட்காக வேணுமா. நாங்க வெளியே வாங்கி ப்ராஜெக்ட் கொடுக்க போறோமா, அதுக்கு பிறகு 10K தேவைப்படுதுமா.
அடிப்பாவி இப்போ வந்து சொல்ற? அம்மா இப்பதாம்மா தெரிஞ்சது, இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எதுவும் மெயிலோ போனோ எதுவும் வரலையே. நம்பரும் மெயில கொடுத்தா தானே வரும். என்னது? ஆ, அது இல்லம்மா, இன்டர்நெட் டவுனா இருக்கும். கொஞ்ச நேரத்துல உனக்கு மெயில் இல்ல மெசேஜ் வந்துரும். இல்லடி, திடீர்னு ஃபோன் பண்ணி 10,000 ரூபாய் கேக்குற. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. நீ இப்படி எல்லாம் சந்தேகப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் வார்டனே உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. இந்தா பேசு. நான் பேசல. 10,000 வேணும்ல, பேசு. என்னால முடியாது. 10,000 ரூபாய் வேணுமா வேணாமா? பேசு. பேசுடி. ஹலோ மஹிமாமா, நான் வார்டன் பேசுறேன். சொல்லுங்க வார்டன். உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் 30,000 கொடு 20,000 கொடுன்னு அவங்க பேரண்ட்ஸை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு ஜஸ்ட் 10,000 ரூபாய் தான் ஏமாத்துறா. என்னது, ஏமாத்துறாளா? இது ஏமாத்தலாம் இல்லம்மா. அவ ஏமாத்த போறான்னு நினைச்சு நீங்க ஏமாந்து கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்கன்னு கால் பண்ணேன். என்னமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. உங்களை நம்பி நான் காசு அனுப்புறேன். சரிம்மா, நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க. எனக்கு ரவுண்ட்ஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க சரிங்க. ஹலோ, யப்பா, ஐயோ. சொல்லுமா, அனுப்புறியா? சரிடி, இதோ உடனே அனுப்புறேன், பாரு. சரிம்மா, சீக்கிரம் அனுப்பு. சரிடி, ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த ஒர்க் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறியா? வீடியோ தானே, அனுப்பிச்சிட்டா போச்சு. சரிடி. ஓகேம்மா, பாய். அப்பா வச்சிட்டாங்க. எஸ், ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வைரல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை என்னடி பசிக்குதா? சனியனே, ராத்திரி வேலையில ஏன்தா இப்படி உயிர் எடுக்குதோ? போ, அங்க ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்கு, எடுத்து குடி. நீ போட்டு வச்ச 5 நிமிஷத்துல நான் ஜூஸை குடிச்சிட்டேமா. ஐயோ, அப்படின்னா டைனிங் டேபிள் கீழே 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, அதை எடுத்து தின்னு. என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்ல